Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவில் எப்படி இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து Adobe Premiere Pro யூஸ் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து நம்ம சேனலுக்கான ஒரு அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நான் க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து செய்து வச்சுருக்கேன். இந்த அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் பட்டனில் தான் நான் வந்து எப்படி க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நம்மளுடைய ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்கொள்ளணும். அதாவது அதை வந்து நம்ம மூவ் பண்ணி இந்த இம்போர்ட் ஃபைலுக்கு வந்து போட்டுக்கொள்ளலாம். மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வீடியோவில் எந்த இடத்துல வந்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து இதை வந்து நம்ம டச் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வந்து போட்டுக்கொள்ளணும். போட்டுட்டோம்னா இப்போ வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக வந்து இந்த வீடியோ வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்றத வந்து சரியாக செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கீயை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக சர்ச் பாரில் வந்து கீ அப்படின்றத வந்து நம்ம டைப் பண்ணுவோமா இருந்தால் இந்த இடத்துல நிறைய கீஸ் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அல்ட்ரா கீ அப்படின்ற கீயை வந்து நம்ம சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி மூவ் பண்ணி நம்ம போட்டு வச்சுருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவுக்கு வந்து மேலே வந்து போட்டுறணும். போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படின்றத வந்து நம்ம சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு கீ கலர் அப்படின்றதுல வந்து இந்த பென் மார்க்கை வந்து ஒரு தடவை டிக் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ மேலே வந்து நம்ம போயிட்டு ஒரு டிக் பண்ணுவோமா இருந்தால் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிரும். ரிமூவ் ஆகினதுக்கப்புறமா அந்த அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ளே ஆகும். நீங்களும் இந்த அல்ட்ரா கீ அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த கீயை யூஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களாலையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவில் வந்து க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.